ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய சதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுக்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதிய பிரபு. எனதர்ம குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு ஒரு அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில ஒரு ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம், கடகராசியில பிறந்திருக்காரு, பூச நட்சத்திரம். இன்னைக்கு இவருடைய வயதோட்ட லக்னம் துலா லக்னத்துல, அக்ஷய லக்னம் துலா லக்னத்துல கடந்த 10 வருஷமா இங்கதான் இயங்கிட்டு இருக்கு. அக்ஷய லக்னாதிபதி சுக்கிரன் இவர் 4ஆம் இடத்துல இருக்கார். இப்ப 4ஆம் இடம்னா என்ன? சுகமாக இருத்தல் அப்படிங்கிறது தான். ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். 4ல சுக்கிரன் இருக்கார். அப்ப ஜாதகருடைய நிலை கம்ஃபர்ட்டா இருக்கா? இருக்கு. ஆனா அக்ஷய லக்னத்துக்கு லக்னாதிபதியும் நானே, அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்ததிபதியும் நானே அப்படின்னு சொல்றோம். அப்போ சுகம் வேணும்னு நினைக்கிறது நானே, அந்த சுகத்தை கெடுத்துக் கொள்பவனும் நானே அப்படின்னு சொல்லலாம். 8 அப்படிங்கிறது மறைமுகமான அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறைமுக சுகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகம் இருக்கு. அடுத்தது அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளி குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு 8லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் 3, 6 அட்சய லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒருவரே குரு தான். 3ஆம் இடம் தனுசு, 6ஆம் இடம் மீனம். இப்ப இந்த 3 ஆதிபத்தியத்துக்கு குரு போய் 8ல உட்கார்ந்திருப்ப எதன் மூலியமா இவர் பிரச்சனைகளை அனுபவிப்பார்? இவர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்கல அப்படின்னா, இந்த 3, 6க்குரிய குரு பகவான் 8ல இருக்குது. 3ங்கிறது முயற்சி, 3ங்கிறது நம்மளுடைய தகவல் தொடர்பு, 3ங்கிறது நம்ம இளைய சகோதரம், 3ங்கிறது நம்மளுடைய தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 3 நம்மளுடைய போட்டிகள், நம்மளுடைய டாக்குமெண்ட் பத்திரப்பதிவுகள், விசா, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, பாஸ்போர்ட் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பிரச்சனையா தான் இவருக்கு இருக்கும். தன்னோட முயற்சிகள்னாலேயே தேவையல்லாத, தீராத பிரச்சனைகளை கடந்த 3 வருஷமா இவர் அனுபவிச்சிருக்கார். 3 வருஷமானா 2020லிருந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிரச்சனை தான். எந்த முடிவுக்கு போனாலுமே இவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவே இவரோட இந்த நிலை இருக்கு. அடுத்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் நல்லா இருக்காரு. வருமானம் சார்ந்த விஷயம் பரவால்ல. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேத்து. திருப்பியும் கேத்துங்கிறது சுருக்குதல். முயற்சிகள் எல்லாம் தனக்கு தானாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை உணர்வை ஏற்படுத்திக்கிட்டது சுருக்கின்றுவர். 4, 5க்குரியவரும் போய் 8ல உட்கார்ந்திருக்கார். இப்ப வீட்ட விட்டு வெளிய போறது அப்படிங்கிற விஷயத்தை இவருக்கு மீண்டும் குறிக்காட்டுது. குலதெய்வ அனுகூலம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும், மனம் ஒரு நிலையற்ற தன்மையில இவருக்கு பிரச்சனைகள குடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். 2, 7க்குரியவர் 1ல. அப்ப உறவுகள் மூலியமாக, குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலியமாக இவருக்கு ஏதோ ஒரு வருமானம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. 9, 12க்குரிய புதன் 2ல. 9ன்னா தந்தை. 12 அப்படின்னா அவர் மூலியமான விரயம். அப்ப குடும்பத்தில் தந்தை மூலியமான விரயங்கள் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. 10ஆம் அதிபதி சந்திரன் 10லயே இருக்கிறனால, சந்திரன்னா ஒரு ஆசிலேஷன் மைண்ட். ஒரு வேலை சார்ந்து எந்த இடத்துலயுமே ஒரு முடிவெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கார். 11க்குரியவர் 2ல சூரியன். இது பரவால்ல அப்படிங்கிற மாரி இல்ல இருக்கு. ஒரு மாரி ஏதோ வருமானம் வருது. ஆக்சுவலா இவர் இந்த அட்சய லக்னம் ஆரம்பிச்சு, அதுவும் இந்த குருவோட நட்சத்திர புள்ளியில அட்சய லக்னம் போறப்ப, இவருக்கு கிடைத்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தாம தவற விட்டுட்டார். வெளிநாட்டு வாய்ப்புகள். இந்த வெளிநாட்டு வாய்ப்பு தடையானதுக்கு நான் முதலே காரணம் சொல்லிட்டேன். 3, 6க்குரிய குரு 8. 3ன்னா இந்த டாக்குமெண்டேஷன், பேப்பர் ஒர்க் இதுலயே பிரச்சனையா இருக்கும். இல்லையா அவரு ஏதோ ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க சர்டிஃபிகேஷன்னா, அந்த சர்டிஃபிகேஷன் தயார்படுத்தி குடுக்குறதுக்கே இவருக்கு தடையாக நிக்கும். அப்ப இவருக்கு எப்பதான் இந்த விடிவு காலம் அப்படிங்கிறப்ப, இந்த அட்சய லக்னம் துலா லக்னம் முடிந்து விருச்சிக லக்னம் தொடங்கக்கூடிய காலத்துல இந்த நிலை அப்படியே மாறும். அப்போ இவருக்கு அந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகி, தன்னாக முதலே அத அழுத்தி கொண்டு போய் நிறுத்தினாலும், இவர் போகாம நின்னதுனால தான், இவருக்கு அடுத்து மாறக்கூடிய அட்சய லக்னம் 2024 அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வேலைவாய்ப்பு சார்ந்து, வெளிநாட்டு வாய்ப்புகள் சார்ந்து ஒரு அனுகூலமான நிலை இவருக்கு உருவாகும் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் கற்கவும் எளிமையானது. உங்களுக்கு நீங்க பலன் பார்க்கறதுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு முறை அப்படின்னா அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்புகள் ஆரம்பமாகுது.
நான்லாம் ஜோசியம் படிச்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் ஜோதிடம் படிக்கக்கூடிய ஒரு அருமையான பாடத்திட்டம், ரொம்ப சுலபமான பாடத்திட்டத்தை அ குருநாதர் உருவாக்கி வச்சிருக்கார். வாருங்கள் ஒரு முறை நீங்களே இந்த மாரி ஜாதகம் பார்த்துறலாம். இப்ப நான் என்ன பார்த்து பலன் சொன்னனோ, இந்த பலன நீங்களே உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துக்கு நீங்க பார்த்துக்க முடியும். ஏன்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாருங்கள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பில் இணைந்து உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். சித்தர் பூமி